விவசாயி மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விவசாயி மகள் அனிதா ஜெகன்குமார். இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோ எடுக்க போகிறேன். அது என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி ஆனைமலை, அங்கே தான் கல்யாணம். ஸோ இன்னைக்கு வந்து ரிசப்ஷன், இன்னைக்கு நைட்டு. ஸோ அதனால் நாங்கள் ரிசப்ஷனை வந்து என்ஜாய் பண்ண போயிட்டுருக்கோம். இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கெட் டுகெதர் மாதிரி. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இதில் வந்து மீட் பண்ணலாம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதை வந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் சொல்லுங்க மித்துமா, ஹாய் சொல்லுங்க. இங்கே பாருங்க மித்து, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஸோ இப்போ தான் நாங்கள் திண்டுக்கல் தாண்டி போயிட்டுருக்கோம். அப்படியே உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ வந்து திண்டுக்கல் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல்லில் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பேர் வந்து அன்பு. ஸோ அவனையும் வந்து அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே வந்து பொள்ளாச்சி போகலான்னு சொல்லி பிளானில் இருக்கோம். ஸோ என்னோட கிளாஸ்மேட் வந்து அன்பு, அவனை தான் இப்போ பிக்கப் பண்ண திண்டுக்கல் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ அவனை பிக்கப் பண்ணிவிட்டு நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ தான் மழை வந்துட்டே இருக்குது, லைட்டாக அப்படியே தூரிக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்டு வேறு மலையில் நின்றுட்டுருக்கேன், வேகமாக வாங்கன்னு சொன்னான். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு மலையில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். மித்து, ஹாய் சொல்லுங்க. ஹாய் இல்லை, ஹாய். முத்தா கொடுங்க. மித்து ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேளுங்க. ட்ரெஸ் நல்லா இருக்கா கேளுங்க. நல்லா இருக்கான்னு கேளுங்க. பேபிக்கு எப்படி கத்தும்? மொபைல் கத்துமா? ஆஞ்சா எப்படி கத்துவான்? போபோன்னு கத்துவானோ? வெரி குட் ரிமைனா. எப்படி கத்துவான்? போபோன்னு கத்துமா? குட் கேர்ள். கிளாப் பண்ணிக்கோங்க பாப்பாக்கு. பூவா கொடுத்துருங்க. குட் கேர்ள். எங்க போறோம்? ஆன்டி மேரேஜ் போறோம். கோகுல் ஆன்டி மேரேஜ் போறோம். ஆச்சோ. அன்பு மாமா பார்க்க போறோம். அன்பு மாமாவை பார்க்க போறோமா? ஆமாடா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்பயுமே கனெக்டில் இருக்காங்க, எல்லாருமே கான்டாக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ என் பொண்ணுக்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்காங்க. மாமா, அத்தை அந்த மாதிரி சொல்லிட்டு எப்பயுமே கால் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப கொடுத்து வச்சவ நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் பெருசு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேரை வந்து மிஸ் பண்ணுறேன். எப்படியாவது மறுபடியும் அவங்கள வந்து என்னோட சர்க்கிளில் கொண்டு வரணும்னு ஆசை. அதையும் இந்த கல்யாணத்தில் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். திண்டுக்கல் மலைக்கோட்டை தெரியுதா அவங்களுக்குலாம்? ஸோ திண்டுக்கல் மலை உள்ளே வந்துட்டோம், திண்டுக்கலுக்குள்ளே வந்துக்கிட்டோம். இங்கே வந்து மழை இல்லை, அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ போக போக க்ளவுடியாக இருக்குது, ஆனால் மழை இருந்தாலும் வரும். ஸோ என்ட்ரு ஆயாச்சு. நாங்கெல்லாம் கிளாஸ்மேட்ஸு. மாமா வந்து எங்க ஜிகிரி தோஸ்து. நாங்கெல்லாம் இப்ப கல்யாணத்துக்கு போறோம். சரிங்களா? எல்லாரும் வந்துருங்க. ஏன் பாப்பா? நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு அன்பு. ஸோ அவனை திண்டுக்கல்ல வந்து நாங்கள் பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் போய்கிட்டே இருக்கோம். மாம்ஸ் அது ஏதோ பாபு ஒரு அட்ரஸ் சொன்னா மாம்ஸ், மண்டபம் கட் பண்ணி
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து கல்யாணத்துக்கு வந்தாச்சு. சாரி ரிசப்ஷன் வந்தாச்சு. இவ தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிரிஜிதா, அவர் வந்து அருண்குமார், இவன் வந்து பாலா, இன்பா, இவர் வந்து அன்பு, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பின்னாடி இருக்கவன் வந்து மனோஜ் பிரபா, அப்புறம் இவர் வந்து என் ஆத்துக்கார் ஜெகன்குமார். ஸோ இன்னும் பாதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆன் த வேல இருக்காங்க. அவங்களையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் வந்த உடனே வந்து கூகுள் ஸ்டேஜில் இருந்துகிட்டே எங்களை பார்த்து ஹாய் சொல்லியாச்சு. 2 இயர்ஸ் கழித்து மறுபடியும் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது யாருனாலையுமே சொல்லவே முடியாது. பாய்ஸ் எப்படியோ கேர்ள்ஸ்னால் வந்து சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எப்போ வேணால் யார் வேணால் மீட் பண்ணலாம். ஆனால் வர எல்லாருக்குமே அப்படி அமையுமா அப்படின்னா அமையணும்னு நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். அப்புறம் இவ தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மி, இவ வந்து அபிராமி, இவ வந்து மகேஸ்வரி, இவ வந்து யோகிதா. ஸோ ஒருத்தி வந்து இந்த மறுபடியும் இந்த கேங்கில் மிஸ் ஆகிட்டா. பாதி பேர் வந்து காண்டாக்டில் இல்லை, அவங்களாம் வந்து மறுபடியும் இன்வைட் பண்ண முடியல. சில பேருக்கு வந்து ஒர்க்கோட பிஸினால் வந்து அவங்கள மறுபடியும் வந்து கல்யாணத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு ஒர்க்கிங் டேஸில் வந்து கல்யாணம் நடந்ததுனால எல்லாருனாலையும் வர முடியல. கண்டிப்பாக ஒரு கெட் டுகெதர் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசி தான் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியல. இவ தான் என் ஃப்ரெண்டு கீர்த்தி, இப்போ லக்ஷ்மி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இவ பிரிஜிதா. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணதோட என்னோடய பொண்ணு மித்ரா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா. கடைசியில் எங்கள் கூட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்னோடய ஃப்ரெண்டு அருண் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ சொல்லி ஓட்டிகிட்ருக்கான் என்னை பற்றி. அவங்க வந்து என் ஃப்ரெண்டோட மம்மி, கீர்த்தியோட மம்மி. ஆன்ட்டி ரொம்ப தங்கமானவங்க. வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. அன்னைக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்ட் வந்து பேசி வச்சுருக்கோம். அதனால் எல்லார் வீட்டுக்குமே ஒரு நாள் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கோம். கடைசியாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் அரட்டை அடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு கேக் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். கேக் கட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேஜில் வந்து ஃப்ரெண்டோட ரிலேஷன் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கனால கீழே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டே வந்து முடியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இது எப்படி முடியாமல் போகும்? கண்டிப்பாக முடிஞ்சு தானே தீரும். அதானே இயற்கை. ஸோ ரொம்ப ஜாலியாக எவ்வளோ தான் நம்ம வந்து காலேஜ் டேஸில் ஒரு சண்டே, ஒரு மனக்கசப்பு இதெல்லாம் இருந்திருந்தாலும் அடுத்து நம்ம மீட் பண்ணும்போது நம்மளோட ஹாப்பினஸ் ஒன்லி வந்து ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய நெகட்டிவ் எதுவுமே பற்றி அங்கே பேசலை. எல்லாருமே ஜாலியாக இருந்தோம். சில பேரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். கலையை மிஸ் பண்ணேன், ஜனனி மிஸ் பண்ணேன். அவங்க 2 பேர், ஜனனி வந்து காண்டாக்ட்லேயே இல்லை, என்ன ஆனான்னு தெரியலை. பட் கலைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் அவள் வர முடியலை. மற்றபடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட்ஸில் தான் இருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் வந்து ஹைதராபாத், பெங்களூர், சென்னை அப்படின்னு வெளி ஊரில் வந்து ஒர்க்கில் இருக்கனால அவங்களால கரெக்ட் டைமுக்கு வந்து மேரேஜ் அட்டன் பண்ண முடியல. ஸோ இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கூகுளை வந்து நாங்கள் வந்து கூகுள் தான் கூப்பிடுவோம். ஸோ கூகுளில் வந்து நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிட்டோம். நாங்கள் வந்து அவளுக்கு சந்தோஷம் கொடுத்தோன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் வந்துட்டு அவள் வந்து லைஃப்பில் வந்து நல்ல ஹாப்பினஸோட லவ்வோட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே மனசில் ப்ரே பண்ணிக்கிறோம். அவள் வந்து அவள் ஹஸ்பண்டோட ரொம்ப நாளைக்கு நல்லா சந்தோஷமாக வாழணுன்னு எங்கள் எல்லாரோட ஆசை. அவர் வந்து எங்கள் கூட வந்து அடுத்த ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டார்.
ஸோ எங்கள் செட்லேயே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் வந்து கோகுலுக்கு தான் வந்து செகண்ட் மேரேஜ். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஜில் போய் ஒரே ஜாலி, பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஆட வைக்கணுன்னெலாம் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணல, நாங்களும் ஆட முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எங்களுக்காக போட்டாங்க. அப்புறம் வந்து கேக் கட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யார் என்ன எவர் இப்படி எதுவுமே தெரியாமல் எல்லோரும் ஒரே ஒரு அம்மா வயிற்றில் பிறந்த மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ரத்த பாசம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தாண்டின ஒரு உணர்வுன்னு சொல்லலாம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவருக்கு வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அப்போல்லாம் அவங்க கான்டாக்டில் இல்லை. 1-2 பேர் தான் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் சொல்லுவார், உனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கிள், இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்ச புண்ணியம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகி அப்படியே போயிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான், நம்ம ஊருக்காரங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதனால் நீ வந்து எப்பயுமே வந்து யாரையுமே மிஸ் பண்ணாத. 1க்கு 2 நம்பர் நீ கொடுத்து வை, யாரையுமே நீ மிஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எல்லா விஷயங்கள்லையுமே. பார்த்திங்கன்னா நான் வந்து மேரேஜில் பாப்பாவையும் சரி அவரையும் சரி நான் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து மறுபடியும் காலேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஆனால் அவரும் வந்து என்னை வந்து ரொம்ப பெருசாக எதுவுமே சொல்லலை. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீடியோ ஷூட் பண்ணாங்க. எல்லாமே அவர் தான் பண்ணார். நான் கேமரா கையில் கூட வாங்கலை. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டைமில். எத்தனை பேர் வந்து இப்படி அலோவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து பல கண்டிஷன் போடுறவங்களாம் இருக்காங்க. நீ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் பேசணும், பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்களோட சொந்தக்கார அக்காவே அப்படி தான் என்கிட்ட சொல்லி அழுவாங்க. நீலாம் கொடுத்து வச்சவ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஐ எம் வெரி லக்கி. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. டைம் எப்படி போச்சுன்னே தெரிலங்க, விறுவிறுன்னு ஓடிடுச்சு. மார்னிங் வந்து மேரேஜுக்கு என்னால் போக முடியல. ஏன்னா அடுத்த நாள் வந்து அக்கா பொண்ணுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன்றதுனால நான் அதையும் கவனிக்கணும் அப்படின்றனால போக முடியல. ஸோ ஒரு வழியாக வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாவது அட்டன் பண்ணியாச்சுன்னு சொல்லி திருப்தியாக இருந்துச்சு. அடுத்து பசங்க எல்லாம் சொன்னாங்க, அடுத்து யாருக்கு மேரேஜ் சொல்லுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் சொன்னோம், நாங்களே தான் மேரேஜ் பண்ணுமா, ஏன் நீங்களாம் பண்ணக்கூடாதா, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அமுழ்த்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா குரூப்பாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் வந்து என்னோடய சேனலை வச்சு என்னை ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. எல்லோரும் வந்து விவசாயி மகள் சேனலை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி செம்மையாக கத்திகிட்டு இருந்தானுங்க. அந்த வீடியோ வந்து நாங்கள் அவங்களுக்கு லைவ் ஆடியோவாகவே தரேன். அதுக்கப்புறமா ஸ்டேஜில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கிஃப்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்தோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா அவளும் அந்த வீடியோ பார்ப்பா. ஸோ அதனால் வேண்டான்னு சொல்லி சொல்லலை. இந்நேரம் அவள் பார்த்தாலும் பார்த்துருப்பா. சரி எதுக்கு சர்ப்ரைஸை நம்ம உடச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லலை. அதுக்கப்புறமா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம்.
வைக்க ஒன்றா வைக்க சொல்லு. சரிம்மா சரிம்மா. சரி 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 சரி. உட்கார்ப்பா. ஏன் வேற எதுவும் வாங்கணுமா? என்னது? இந்த வா, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் அன்பு, நீ ஒன்றுதான் நன்னாதே. இது யூடியூபுக்கு. சொல்லலாமா? விவசாய ரெடி. விவசாய மகள் சேனலை